ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். ஒரு அலுவலகத்திலோ நிறுவனத்திலோ வேலை செய்கின்ற ஒரு மனிதன் தவறு செய்து மேலதிகாரியின் கோபத்துக்கு ஆளாகும் போது அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது. தவறுகள் சம்பவிப்பது இயல்பானதுதான். யார் தவறு செய்தார்களோ அவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் செய்ய வேண்டிய காரியமாக 2 ஆலோசனைகளை இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகின்றது. ஒன்று, நம்முடைய ஸ்தானத்தை விட்டு விலகக்கூடாது. திறமையாக ஒரு காரியத்தை செய்கின்ற போது வருகின்ற பாராட்டுக்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அதே நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் சம்பவிக்கின்ற போது நாம் மிகவும் தளர்ந்து விடுகின்றோம், சோர்ந்து போய் விடுகின்றோம். அந்த இடத்தை விட்டு விலகி செல்லுவதற்கு பிரயாசப்படுகின்றோம். வேதம் சொல்லுகின்றது, உன் ஸ்தானத்தை விட்டு நீ விலகி போகாதே, தவறை ஏற்றுக்கொள், ஒத்துக்கொள் என்று ஆலோசனை வழங்குகின்றது. இரண்டாவதாக, இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும் என்று சொல்லுகின்றது. நாம் செய்த தவறுக்காக குற்றஞ்சாட்டப்படுகின்ற போது அதை ஒத்துக்கொள்ளுவோம். அதற்கு வேறு விளக்கம் சொல்லுகிறதற்கு முன்வர வேண்டாம். சில நேரங்களில் தவறான புரிந்து கொள்ளுதலின் நிமித்தம் நாம் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுகின்ற போது, அதிகாரி நம்மேல் கோபப்பட நேரிடும் போது உடனே நாம் அதற்கு எதிர்த்து பேசவோ விளக்கம் சொல்லவோ முன்வராமல் மௌனமாக நின்று விட வேண்டும். அதுதான் இணங்குதல் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி நாம் நிற்கும்போது சற்று நேரத்தில் அவர்களுடைய கோபம் தணிந்துவிடும். நாம் அதற்கு விளக்கத்தை சொல்லுகிறதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்கள் கோபத்துடன் பேசிக் கொண்டிருக்கும் போது நாமும் குறுக்கிட்டு பேச நினைப்போமானால் பிரச்சனையின் தீவிரம் இன்னும் அதிகமாக மாறிவிடும். உடன் வேலை செய்கிறவர்களுக்கு முன்பாக சில நேரங்களிலே நாம் அவமானப்பட நேரிடலாம். ஆனாலும் இணங்குகின்ற மனதோடு மௌனமாக நிற்பதுதான் சிறந்த ஒரே வழியாக இருக்கின்றது. ஆகவே நாம் தவறு செய்தோ தவறாக புரிந்து கொள்ளப்பட்டோ நம்மேல் குற்றம் சுமத்தப்படுகின்ற போது, மேல் அதிகாரி நம்மில் கோபப்படுகின்ற போது நம்முடைய ஸ்தானத்தை விட்டு விலகிச் செல்ல முற்படாமல் உறுதியாக நிற்போம். இணங்குகின்ற உள்ளத்தோடு மௌனமாக இருப்போம். பெரிய குற்றங்களையும் அது அமர்த்தி போடும். நம்முடைய வேலைகளில் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்திருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே எங்களில் தவறு சம்பவிக்கின்ற போதோ, நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்ற போதோ, மேல் அதிகாரிகளுக்கு முன்பாக எப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் சொல்லவோ செய்யவோ முற்படாமல் இணங்குகின்ற உள்ளத்தோடு நிதானமாய் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். சமாதானத்தோடு எங்கள் வேலைகளை செய்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.